அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெய் ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவாக நம்ம எல்லாருமே நமக்கு ஏதோ விஷயம் தேவை, நான் உட்பட தேடிட்டே இருக்கோம். கரெக்டுங்களா? எதையோ அச்சீவ் பண்ணணும், இல்லை எதை நோக்கியோ நம்ம வாழ்க்கை நகரணும் அப்படின்றதுனால ப்ரெசண்ட் மூமெண்ட்டை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ எந்த விஷயத்தையும் செய்கிறதில்ல. ஆக்சுவலி மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு பின்னாடி இருக்கிறது அட் ப்ரெசன்ட் நம்ம செய்கிற அந்த செயலில் நம்மளுடைய கவனம் இருக்கணும். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் அந்த நொடியில் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது சரியாக செய்கிறது, உங்களுடைய எண்ணமும் கவனமும் அதன் மேலே இருக்கிறது. அப்படி தான் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது. ஆனால் நான் இன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி மட்டும் பேச வரல. நான் வேறு சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள்கிட்ட இப்போது இந்த சூழ்நிலையில் எது இருக்கோ அதன் மேலே உங்கள் கவனம் இருக்கட்டும். அது எதுவாக இருந்தாலும். ஏன்னா நம்ம மனசு எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா, இல்லாத ஒன்றை தேடுறதுக்கு தான் இருக்குது. இருக்கிறத வேல்யூ பண்ணணும் அப்படின்றது நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும், அதை விட வெற்றியை தேடி ஓடணும் அப்படின்றது நம்மளுக்குள்ளே பதிர்ந்து போயிருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உண்மையாக சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒரு தொடர்ந்து பொதுவாக இவ்வளோ நாள் பண்ண அவ்வளோ நாள் பண்ணுன்னு எல்லாரும் சொல்கிறத தாண்டி உங்களுக்கு இதை எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். ஸோ அன்றைக்கி நாளோட அந்த முடிவில் இந்த விஷயத்தை நம்ம எழுதும் போது இவ்வளோ விஷயம் நமக்கு நல்லது நடந்திருக்கா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அதை கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் டைரின்னு கூட மாற்றிக்கோங்க. எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, என்னோட தோழி ஒருத்தங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிட்டே போகிறீங்க, அது எதிர்பாராமல் உங்கள் கையில் நிற்கிது அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்னா, நீங்கள் மிராக்கிள் டைரின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த மிராக்கிள்ஸை உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயம்தான். ஆனால் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, மிராக்கிள் நடக்கட்டும். மிராக்கிள் தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது, அதுவும் நடக்குது. பட் அதை தாண்டி நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது இந்த வாழ்க்கையில். அதை நம்ம பார்க்க தவறிடுறோம் அவசரத்தால், வேறு எதன் மேலேயும் இருக்குது கவனத்தால். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் நிறுத்தி நிதானித்து ஒரு நாளை காலையில் ஆரம்பிக்கும் போதே அந்த நாளுக்கான நன்றி, உங்களை சுற்றி இருக்க விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறதோடு சேர்த்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்களேன். பிளெஸ்ஸிங்ஸ் இந்த சென்ஸ் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக தான் நடக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது மனசுக்குள்ளே. இல்லை அது எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது இது எல்லாமே ப்ரெசன்ட் மூமெண்ட்டில், ஓகேங்களா? ஆனால் அதுக்கான கடைசி வாய்ப்பும் தவறிட்ட மாதிரி உங்கள் கண்ணுக்கு எதிர தெரியுது. ஆமாம், இது முடிஞ்சு போச்சு, இனி அது நமக்கு இல்லை, அது கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்க. அதுக்காக நீங்கள் மனசை ஒரு பக்குவப்படுத்தி வந்துடலான்னு நினைக்கும் போது, எங்கேருந்தும் யாரோ ஒருத்தர் அது உங்கள் கையில் திரும்ப எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த நிகழ்வுகள் தான் ஆசீர்வாதங்கள், இல்லை அது அதிசயங்கள்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அன்றைக்கான நாளில் முயற்சி பண்ணி பாருங்கள். அது சின்ன சின்ன விஷயத்தில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நான் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் உணர்ந்தது, இன்றைக்கு நடந்த விஷயம் இது. அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனால இந்த டாபிக் பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன். சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொரு பர்சனல் ஸ்டோரியும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் காலையில் என்னோடய NLP ப்ராக்டிஸ், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமோட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதில் நம்ம ஒரு பிலீஃப் தேர்ந்தெடுக்கணும், ஓகேங்களா? ஒரு எம்பவரிங் பிலீஃப் தேர்ந்தெடுக்கணும். சடனாக எனக்குள்ளேருந்து வந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா,
ஐ எம் abundant அப்படின்ற அந்த பிலீஃப் வந்து எம்பவரிங்காக இருக்கணும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுன்றதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். தென் ஐ ஹாவ் செட் ஆஃப் கார்ட்ஸ், ஓகேங்களா, இட்ஸ் ரிலேட்டட் டு எனர்ஜி ஒர்க். அது வந்து எவ்ரி சிங்கிள் டே ஒரு கார்டு எடுத்து அந்த கார்டு படி நம்ம அன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ அதை பண்ணலாம். நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப நாளாக அந்த கார்டை எடுக்கவே இல்லை. இன்றைக்கி என்னமோ எனக்கு அந்த கார்டை எடுக்கணும்னு தோணுச்சு. ஜஸ்ட்டு ஷஃபில் பண்ணிவிட்டு உள்ளேருந்து ஒரு கார்டை எடுக்கிறேன். அதில் வந்து ரைட் டவுன் ஸ்டோரி அபவுட் abundance ஸ்டோரி ஒரு ரெக்கார்ட் வீடியோ அப்படின்ற மெசேஜ் அங்கே இருந்தது. ஆக்சுவலி இட் இஸ் ஹேப்பன்ட் வித்தின் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே இந்த விஷயம் நடந்தது. ஃபர்ஸ்ட் அந்த பிலீஃப், தென் இந்த கார்டு. ஆக்சுவலி இதில் இருக்க ஒத்துமையை தான் நான் வந்து பிளெஸ்ஸிங்ஸாக சொல்கிறேன். ஸோ இங்கே நான் சொல்ல வர்றது என்னென்னா, ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நமக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த அலைன்மெண்ட்டில் நம்ம வரும்போது அதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே ஃப்யூச்சரில் தேடாதீங்க. ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் இருக்கிறதா நினைக்காதீங்க. நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு என்னன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த தப்பை நானுமே பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு விஷயம் தேவைன்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து உங்களை சேர்ந்துட்டு தான் நீங்கள் நினைக்கல, அது இன்னும் ஃப்யூச்சர்லேயே தான் இருக்குதுன்னு நம்ம யோசிச்சுக்கிறோம். வரும் இல்லை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம தான் உருவாக்கணும் நம்ம எண்ணங்கள் மூலமாக. அன்றைக்கான அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சி ஆகட்டும் எல்லாமே ஒர்க் ஆகுது. எனர்ஜி லா ஒன்று இருக்குது, அது இதோட சேர்த்து சொல்லலாம். 2 லா இருக்குது. ஒன்று மேட்சிங் ஃப்ரீக்வன்சிஸ் அட்ராக்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலையோ மனிதர்களையோ தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். 2வது, வாட் யூ ஃபோக்கஸ் இட் வில் க்ரோ மோர் இன் யோர் லைஃப். அங்கே தான் உங்களோட அட்டென்ஷன் போகும். நீங்கள் எதன் மேலே உங்கள் கவனத்தை எப்போவுமே செலுத்துகிறீங்களோ அதன் மேலே மட்டுமே வாழ்க்கை நகரும், அதன் மேலே மட்டுமே உங்கள் எனர்ஜி போகும். உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும், நல்ல சந்தோஷம் வேணும்னா உங்கள் கவனம் எப்போவுமே வெற்றி மேலேயும் சந்தோஷம் மேலே இருக்கணும். ஆனால் எனக்கு எப்போவுமே நீங்கள் உங்களுடைய கவனத்தை எதிர்மறையான விஷயங்கள் மேலே, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் தவறாக போயிடுமோ, இல்லை எனக்கு இது சரியாக நடக்காதுன்றதுலையே கவனத்தை செலுத்திட்டு ஆனால் ஏன் எனக்கு நல்லது நடக்கலைன்ற கேள்வியும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான பதில் மேட்சிங் ஃப்ரீக்வன்சிஸ் அட்ராக்ட். நீங்கள் எதை எதிர்ப்புக்கிறீங்களோ, எதன் மேலே கவனம் செலுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உண்மையாக மேனிஃபெஸ்டேஷன் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இன்றைக்கு இந்த பாட்காஸ்ட் கேட்குறது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியிலேருந்து கேட்டாலும் சரி, ஸ்டார்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் டைரி ஒன்று எடுத்து பாருங்கள். சின்னதாக நோட் பண்ணுங்கள், 1 2ன்ட்டு. ஏன்னா லைஃப்பை நம்மகிட்ட இருக்கிறதுல எதெல்லாம் நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை விட அதிகமாக நம்ம வாழ்க்கையில் கடவுள் கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹாவ் ஆல்ரெடி. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது, உங்களுக்கு ஹீலிங், நீங்கள் ஒரு விமனாக இருக்கீங்க, உங்களோட மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுது, இல்லை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு எமோஷன்லேருந்து வெளியில் வர முடியல, நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க, தொடர்ந்து என்ன பண்ணாலும் உங்களால் அதுலேருந்து வெளில வர முடியலன்னு நினச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.